இந்த மாதிரி ஆன்கிரிட் சிஸ்டம் 5 கிலோவாட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இங்கே போட்டிருக்கோம். அதில் எத்தனை பேட்டரியை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லித்தியம் பேட்டரிங்கிறது 5 கிலோவாட்டுன்னு சொல்லுவாங்க. லோ வோல்டேஜ் பேட்டரி 48 வோல்ட்டு, அதாவது இதோட உண்மையான வோல்ட் வந்து 51.2. இது மாதிரி இந்த 5 கிலோவாட் சிஸ்டத்தில் 8 பேட்டரி வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒரு பேட்டரியில் 5 யூனிட்டு ஸ்டோர் பண்ணலாம். அதை 5 கிலோவாட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. 10 யூனிட் ஆக்குறோம் அப்படின்னா 10 கிலோவாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு அதில் 8 பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். 8 பேட்டரினா 40 கிலோவாட்டு. இன்வெர்ட்டரு 5 கிலோவாட்டு தான். பேட்டரி வந்து 40 கிலோவாட்டை சேர்க்கலாம். 40 யூனிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி அதிகப்படியான பேட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கமர்ஷியலுக்கு மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வந்து ஏசியெல்லாம் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி லோ வோல்டேஜ் வருது, கரண்ட்டு கட் ஆகுது, அந்த பகுதிகளில் மட்டும் நீங்கள் ஹைப்ரிட்டு போட்டு ஒரு பேட்டரியோ இல்லை அதிகப்படியாக 2 பேட்டரியோ போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆகிற நேரங்களில், குறிப்பாக சனிக்கிழமெலாம் கரண்ட்டு மெயின்டெனன்ஸாக கட் பண்ணுறாங்கன்னா, கடுமையான வெயில் இருக்குது, உங்கள் வீட்டில் பேட்டரி தீராமலேயே டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து நீங்கள் ஏசியை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே 4000 வாட்ஸுக்கு பேனல் இருக்கிறதுனால 2 ஏசியை கண்டினியூஸாக ரன் பண்ணாலும் பேட்டரி தீராது. சோலார் பேனல்லேருந்து நேராக வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போல்லாம் ஏசி வாங்கும்போது தயவுசெய்து இன்வெர்ட்ரு 5 ஸ்டார் ஏசி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பைக்லாம் கட்டாயம் எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே பெட்ரோல் டீசல்லாம் இருக்காது. அப்போ முழுமையாக சோலார் பவரு, லித்தியம் பேட்டரி ஸ்டோரேஜ், அதில் போக்குவரத்து வசதி, சமையலுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்டர் ஏசிஸு, இது மாதிரி வாங்கினீங்கன்னா குறைந்த முதலீட்டில் சோலார் போட்டுட்டு அதோட நம்ம பயன்பாடு முழுவதையும் தங்கு தடை இல்லாமல் பண்ணலாம். யாரையும் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சுய திருப்தி அடைஞ்சிக்கலாம். நீங்கள் தன்னிறைவுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான மின்சக்தி அத்தனையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிது.